ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு எக்கு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம 3 எக்கு எடுத்திருக்கோம். இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். எக்கு முங்க தண்ணி ஊற்றி வேக விடணும். எக்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு தோடை உரித்து எடுத்தாச்சு. அடுத்து 2 பச்சை மிளகு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தொலி உரித்து நீட்டாக கழுவி அதில் பாதியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். வாங்க இனி சமைக்க போகலாம். கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் லைட்டாக கடுகு போட்டு கடுகு போட்டதும் கருவேப்பிலை கருவேப்பிலை செவத்ததும் கட் பண்ணி வச்சு மிளகு போடணும். மிளகு செவத்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு கிளறணும். நல்லா கிளறணும். 1 ஸ்பூனு மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூனு எக்கு மசாலா பொடி, 1/4 ஸ்பூனு குருமிளகு பொடி, 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூனு கரம் மசாலா. வெங்காயம் நல்லா செவத்ததும் போட்டு எல்லாம் சேர்த்து போட்டு கிளறணும். தேவையான அளவு சால்ட்டு போடணும். போட்டு நல்லா கிளறணும். கிளறிட்டு நம்ம ஒரு எக்கை 4 கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணதை இதில் போட்டு லைட்டாக கிளறணும். கிளறிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடணும். எக்கு ஃப்ரை ரெடி. வாங்க இதையும் மாற்றி வைப்போம். எக்கு ஃப்ரை ரெடி மக்களே. வாங்க டேஸ்ட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தனியாக சாப்பிடக்கு எக்கு எல்லாருக்குமே தனியாக சாப்பிடக்கு பிடிக்காது. எப்போவுமே ஒரே மாடலில் சாப்பிட இதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.